கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 பேதுரு 3:9. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். Do not repay evil with evil or insult with insult. On the contrary, repay evil with blessing, because to this you were called, so that you may inherit a blessing. தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், பழிச்சொல்லுக்கு பழிச்சொல் கூறாதீர்கள், மாறாக ஆசி கூறுங்கள். ஏனென்றால் கடவுள் வாக்களித்த ஆசியை உரிமையாக்கிக் கொள்வதற்கே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். இன்றைய தியான வசனம் மிகவும் ஆழமான ஆவிக்குரிய உந்துதலையும் உன்னதமான விசுவாச வாழ்க்கையின் உத்தரவையும் கொண்ட வசனம். இதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். தீமைக்கு தீமையையும். பொதுவாகவே தன்னை யாராவது புண்படுத்தினால் பதிலுக்கு அந்த மனிதருக்கு தீங்கிழைக்க தூண்டுவது மனித இயற்கை. ஆனால் கிறிஸ்தவ விசுவாசம் வித்தியாசமான வழியை கற்றுக் கொடுக்கிறது. தீமைக்கு எதிராக நன்மை செய்ய வேண்டும். யாராவது நம்மை அவமதித்தால் நாமும் அவர்களை அவமதிக்க கூடாது. உதாசனத்துக்கு உதாசனத்தையும். உதாசனம் என்பதற்கு அலட்சியம், இகழ்ச்சி, கேவலம், கண்டுகொள்ளாமை, பொருட்படுத்தாமை போன்ற பல பொருட்கள் உள்ளன. ஒருவர் நம்மை உதாசனம் பண்ணும் பொழுது, இகழ்ச்சியாகவோ கேவலமாகவோ அலட்சியமாகவோ பேசும் பொழுது, அதற்கு பதிலாக நாமும் அவமான வார்த்தை பேசாமல் அமைதியாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. நம் வார்த்தைகள் பிறரை புண்படுத்தும்படி அல்ல, ஆசீர்வதிக்கும் வார்த்தைகளாக இருக்க வேண்டும். மாறாக ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். இது இன்றைய தியான வசனத்தின் மையம். நமக்கு எதிராக செயல்பட்டவர்களுக்கும் நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அறிவுறுத்துவதை மத்தேயு 5:44 வாசிக்கிறோம். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். இது முக்கியமான செய்தி. நாம் இந்த உலகத்தில் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு வாரிசுகளாகவும் அதனை கொடையாக பெற அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறோம். நாம் ஆசீர்வதிக்கும் போது நாம் அந்த அழைப்புக்கேற்ப நடக்கிறோம். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய்.
நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று அப்போஸ்தலனாகிய பவுலும் நமக்கு அறிவுறுத்துவதை ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நம்மை காயப்படுத்துகிறவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது நாம் அவர்களுடைய பாவத்தின் சரணடைப்பை ஏற்படுத்துகிறோம். இது தேவ சமாதானத்தின் வழி. எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அப்படின்னு தான் இங்கே ஆரம்பிக்கிறார். அதாவது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் முதலில் அவருக்கு செவி கொடுக்கணும் இல்லையா? செவி கொடுக்கிற பிள்ளைங்க தானே நம்ம. அதான் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு சொல்கிறது என்ன? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று. இயேசுவின் போதனைகள் உலக வழக்குக்கு எதிரானவையாக இருந்தாலும் அவை பரலோக சத்தியத்தின் வெளிப்பாடுகள். நம்மை சபிக்கிறவர்களுக்கு நாமும் பதிலாக சபியாமல் ஆசீர்வதிப்பது தேவனுடைய சுபாவத்தில் நாம் வளர்வதை காட்டுகிறது. அதுக்கு தான் ஆரம்பத்தில் என்ன சொல்லிட்டாரு? எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். யாருக்கோ சொல்லலை அவர். எனக்கு நீங்கள் செவி கொடுக்குறீங்களே அப்படின்னா நீங்கள் எங்கள் பிள்ளைங்க தானே. ஏன் பிள்ளைங்கன்னா இங்கே இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக நமக்கு ஆண்டவர் சொல்கிறார். அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்கைக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே என்று சாலமோன் ஞானி அறிவுறுத்துவதை நீதிமொழிகள் 24:29 வாசிக்கிறோம். பழிவாங்கும் எண்ணம் மனித மனதின் இயற்கையாக இருக்கலாம், ஆனால் அது தேவனுடைய நீதிக்கு இடம் கொடுக்காத செயல். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் என்று பவுலடிகளார் அறிவுறுத்துவதை தெசலோனிக்கேயருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சமூகத்தில் நல்லிணக்கத்தையும் விசுவாசிகளுக்குள்ளே அன்பையும் வளர்க்க வேண்டுமென்றால் பதிலடி கொடுக்கும் மனப்பான்மையை விட்டுவிட்டு நன்மையை நோக்க வேண்டும். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் போதிக்கும் படம், நீங்கள் ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டவர்கள். பழிவாங்கும் மனதை தவிர்த்து அமைதியாக இருங்கள். உங்களுக்கு தீமை செய்பவர்களையும் ஆசீர்வதியுங்கள். நீங்கள் தேவனுடைய வாரிசுகள், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்கள். நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதுவே நாம் ஆசீர்வாதம் பெறும் தகுதியை பெற்றவர்கள் என்பதற்கான அறிகுறி. தீமையை வெல்ல முடியாது என்று தோன்றும்போது கூட நன்மையால் அதை கடந்து போகும்போது நாம் யாருடைய பிள்ளைகள் என்பதை உலகம் காணும். எனவே தேவனுடைய மக்களாக நாம் பாதிக்கப்பட்டால் பதிலடி கொடுப்பது என்ற உலக பழக்கத்தை விட்டுவிட்டு நாம் ஆசீர்வதிக்க தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நினைவில் வைக்க வேண்டும். இவ்வாறு வாழும் ஒருவரிடத்தில் தோல்வி இல்லை. அவர் பரலோக சுபாவத்தை காட்டுகிறார். இந்த உலகம் பதிலடி கொடுக்கும் உலகம்தான். ஆனால் நாம் பதிலடி கொடுக்காமல் ஆசீர்வதிப்பவர்கள். நம்மை சோதிப்பவர்களுக்கு நாம் பதிலடி கொடுக்காமல் அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நம்மை நோக்கி உற்று பார்க்கும் உலகுக்கு இயேசுவின் ஒளி
வெளிப்படும். இதை விசுவாசிக்கிறீங்களா? ஸோ இன்றே தேவ சமூகம் அமர்ந்து நம்மை முற்றிலுமாக அவர் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் துயாதி துயவரே, உம்மை பரிசுத்த உள்ளத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களை யாராவது புண்படுத்தும் போது கூட நாங்கள் பதிலடி கொடுக்காமல் இயேசுவை போல அமைதியாய் ஜெபிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும். யாராவது எங்களை வேதனைப்படுத்தும் பொழுதும் அவர்களை ஆசிர்வதிக்க கூடியவர்களாக வாழ உம்முடைய ஆவியின் சக்தியை தாரும். நாங்கள் பேசும் வார்த்தைகள், நடத்தும் செயல்கள் எதுவும் யாரையும் காயப்படுத்தி விடாமல் உம்முடைய நாம மகிமைக்கு சாட்சியாக எங்கள் வார்த்தைகளும் செயல்களும் இருக்கவும், அதன் மூலம் நீர் மகிமைப்படவும் கிருபை செய்ய வேண்டுமாறு தாழ்மையுடன் வேண்டிக்கொண்டு எங்களை முற்றிலுமாக உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.